No, size na. Sir. Sir, wait, sir. Sir, straight, sir. Sir, straight look, sir. Sir, straight look, sir. Sir, look straight, sir. Sir, straight look, sir. Sir, straight look, sir. Sir, straight, sir. Hey, bacha. Side la para kile vandrina pandra. Straight, sir. ஆடாதீங்க அண்ணா. ஓகே இல்ல உள்ள போய். கொஞ்சம் அப்படியே follow பண்ணுங்க. This side, right, sir. Load lift. Load चल. வா. ஏய் டிக்கெட் பின்னாடி வாங்கம்மா. கொஞ்சம் அப்படியே விட்டு அப்படியே உள்ள போயிரு. ஹரி நான் எவ்வளவு நேரம் தான் முன்னாடி போன் Thank you. கொஞ்சம் அப்படியே நான் பார்த்து பின்னாடி பார்த்துட்டு நீங்க அப்படியே நின்றுங்க கொஞ்சம் வழி அப்படின்னு தான் சொல்லணும் சார். இட்ஸ் ரியலி like goosebumps தான் each and every frame. sir odia get up, look, posture and everything looks unbelievable. You are unshakable, sir. Too good. Seriously, thank you. And இங்க ஒருத்தர கூப்பிட்டு நம்ம பேசிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வெட்ரன் ஆஃப் தமிழ் சினிமா, அற்புதமான ஆக்டர் YG மகேந்திரன் சார். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம் நாங்கள் நினைக்கிறோம். ப்ளீஸ் கம் சார். எஸ் சார். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். ஜெய் பாலையா. வணக்கம் சார். வணக்கம் சார். And the amazing, I called him Hyderabad functionல சொன்னேன், the tsunami of a director போயப்பட்டி சீனு காரு. வணக்கம் சார். சார் வணக்கம். மை டியர் ஃப்ரெண்ட் விஜி வணக்கம். இப்போதான் சமீபத்தில் ஹைதராபாத்ல படம் அளவுக்கு ஒரு மேசிவ் ப்ரீ ரிலீஸ் ஃபங்க்ஷன் பார்த்துட்டு நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் ஃபுல்லாக இன்றைக்கி பார்த்த உடனே எனக்கு இன்னும் பேச்சு வரல. எனக்கு இன்னும் கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டில் இருக்குது. இந்த படத்தில் நான் நடிச்சிருந்தாலும் சிவ அம்சம் நமக்குள்ளே பூந்தா மாதிரி இருக்கு. நான் வந்து ஒரு 80s 90s என்னுடைய பீக் பீரியடில் ரொம்ப வருத்தம் எனக்கு. எப்படின்னா ஐயகாரு த கிரேட் என்டிஆர் காரோட ஒரு சீனாவது நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது முடியாமல் போச்சு. அப்போ கடவுள் என்னை வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு. வெங்கடேச பெருமாளோட நீ நடிக்க வேண்டாம், சிவனோட நடின்னு சொல்லி சிவனோட நடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. என்ன டெடிகேஷன் இந்த மனுஷன். ஐ டெல் யூ, நான் வந்து 4-5 நாள் தான் இதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஒரு சஸ்பென்ஸ் ரோல். சாரி, ரோல் சொல்லாமா என்னன்னு சொல்லாமா பரவாயில்ல చెప్తానా ఏ ரோல் అంటే ஐ ஹவ் டன் அ ரோல் ஆஃப் அ டிபெட்டன் மாங்க். நீங்கள் ஃபைனல் கிளைமேக்ஸ் பார்த்தீங்களே, அதுக்கு லீடே நான் தான் கொடுக்குறேன் அவருக்கு. ஸோ அப்படி ஒரு அருமையான ரோல். 5 years back நான் இந்த அகண்டா 1 பார்த்துட்டு எனக்கு யாருன்னே தெரியாது. ஐ ரேங் அப் டைரக்டர் காரு, ஐ ரேங் அப் அவர் ஹீரோ காரு and said I am அப்படியே fascinated by this picture. God has been so kind to me. 4 years later he has given me the chance to act in such a mammoth picture. Please give a big hand. It is not easy to take a picture like that, and that too a picture that defines the culture of India, the dharma of India, the religion of India, இந்த ஒழுக்கம், நாணயம், நேர்மை எல்லாம் நான் ரொம்ப நாளாக இங்கே ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். தமிழ்நாட்டில் ஏபி நாகராஜனுக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்ல படங்கள் எடுக்கிறதுக்கு ஆள் இல்லையேன்னு ஃபீல் பண்ணேன். அகண்டா 2 மாதிரி ஏபி நாகராஜன் 2 வந்துட்டார். போயப்பாட்டி சீனுகார் அற்புதமாக எடுத்திருக்காரு அந்த படம். ஒவ்வொரு ஃப்ரேமும் செதுக்கி வச்சிருக்காங்க. இட் இஸ் லைக் அ பெயிண்டிங் அண்ட் தி ஆக்ஷன். ஸோ இது நீங்கள் வந்து யூ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் அ ரிலிஜியஸ் மூவி, பக்தி மூவி கிடையாது. தேர் இஸ் ஆக்ஷன், தேர் இஸ் எமோஷன், தேர் இஸ் காமெடி, அண்ட் த மியூசிக் பை தமன் சார் இஸ் சம்திங் அவுட்ஸ்டாண்டிங். ஐ நோ, ஐ ஹவ் ஹர்ட் ஆல் தி சாங்ஸ் and my experience for those 4 days acting with Boyapatti Garu was fantastic. என்னுடைய 80s 90s worked with great directors like K. Balachandar, S.P. Muthuraman, Trilok Chandar, Madhavan and all these people. All of them, when they went to the set, they never looked at the dialogues. The picture was running in their mind. A similar director I saw in Boyapatti Garu. He never once referred to the, please give him a big hand, he deserves it. படம் பார்த்த அப்புறம் நீங்க கதற போறீங்க, எனக்கு தெரியாது. He had the whole picture in his mind. It was going scene by scene, shot by shot, and he made it so easy for an actor like me. I am doing a Telugu picture after so many 35 years. My Telugu is like Tamil, my Tamil is like Telugu. அந்த மாதிரி தான் பேசுறேன் நான். Very confusing. But he was there to guide me. And the driving force,
మన బాలయ్య గారు ఉన్నారే, సార్ ఇంక పాருங்க తెలుగు பேசுறேன் here instead of in Hyderabad. He is not just an actor in Andhra and Telangana. He is a force. He is a force. And the dedication with which he has done this role, not many actors can do. His physical fitness. When you're going to see the climax of this picture, it was shot in Georgia, near Russia, in -7, -8, -10 degrees. He could have easily done something and done CG work and all that, like so many do, or AI or something. No. I am coming as the Amsha of Shiva. So I will come in that attire, in that -10 degrees, just and the iduppu vastram mattum bare body ah vandu nadichirkarna. So it is not he who has acted, it is Shiva who has acted inside him. You must see the climax to believe it. அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு ட்ரெஸ் அதில் வந்து ரொம்ப தின் ட்ரெஸ் கொடுத்துருந்தாங்க கண்டினியூட்டி ஹைதராபாத்தில். ஸோ அந்த குளிரில் தாங்காதுன்னு நான் ஐஷன் போக மாட்டேன்ட்டார் ஜார்ஜியாவுக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க குளிரை, நான் உங்களோட ப்ளூ மேட்டில் வச்சு எடுத்துடுறேன்னு. ஸோ ஐ டிட் நாட் கெட் அ காம்பினேஷன் வித் திஸ் கிரேட் மேன். பட் திஸ் பிக்சர் இஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஐ டோல்ட் திஸ் Akanda one dialogue in Hyderabad. I'm repeating it here also for you. I have done so many pictures, almost 350 pictures. I have done Akanda. Both are not the same. That is his famous dialogue. This was a different experience altogether, and I am happy I am part of this wonderful team. Idu vandu you cannot define it as a Tamil picture or a Telugu picture or a Hindi or Malayalam picture. Idu Indian picture. This is a picture for the whole of India. நீங்கள் இந்த சாங்ஸ் எல்லாம் பார்த்தீங்களே, ஐ எம் ஷுவர் நீங்கள் ஒத்துக்க விரும்பலைன்னாலும் உங்களை உள்ளுக்குள்ளே பூந்து ஏதாவது பண்ணியிருக்கும். அதுவும் பாட்டெல்லாம் பாருங்க, சங்கர் மகாதேவன் அவரும் பாடினது உயிருள்ள சம்ஸ்கிருத பாஷையில் பாடியிருக்காங்க அவங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். தி ரிலிஜன், தி கல்ச்சர், ஃபர்கெட் தி ரிலிஜன், தி கல்ச்சர் ஆஃப் இந்தியா, நம்மளுடைய ஒழுக்கம், நம்ம தர்மம், வாட் இட் இஸ்ங்கிறத இந்த படத்தில் ரொம்ப நாள் நத்திங். இட்ஸ் அ சிம்பிள் ஸ்டோரி, த ட்ரையம்ஃப் ஆஃப் குட் ஓவர் ஈவில். The way he has done it, it is amazing. You can, the Raiders of the Lost Ark, Indiana Jones, all that you can compare, and it will fade before the grandeur of Akanda 2. Please give a big hand to the director and to that wonderful actor, the son of such a great person who is carrying on the legacy so much. And நான் இன்ஃபேக்ட் அகண்டா 2ல வந்து சும்மா அந்த அவர் இந்த சூலத்தில் குத்துற ஒரு ஆளாக நடிச்சிருந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லியிருப்பேன். பட் லக்கிலி த ரோல் தே கேவ் மீ, அவர் சூலத்தை குத்த வைக்கிறதே நான் தான்ற மாதிரி ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் இட். ஐ விஷ் த press and the media gives it a big boost. I mean, you just have to say to the public, go and see it. It will go on running because this is India. இந்தியாவில் இருக்கிற நம்மளுடைய ஆன்மீக உணர்வை யார் வந்தாலும் என்ன சொன்னாலும் அழிக்க முடியாது. ஸோ அதை நல்லபடியாக ஒரு கமர்ஷியலாக, see, it is not just an art film where they say bhakti, bhakti, bhakti and just slogans. No, it is not like that. It is a pakka commercial pictures, cleverly directed by our Boyapati Garu and beautifully acted out. அவருடைய ஒரு எக்ஸ்பிரஷனும் பார்த்தா நான் அங்கே பார்த்துட்டு பக்கத்தில் பார்க்குறேன், இவர் தானே அது அப்படிங்கிறது. அந்த மாதிரி he has done a fantastic job. And I'm so happy Vijay is part of it, because Akanda 1 I went and saw only because she told me to go and see it. So I'm part of this. எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருக்குது. In all my pictures there are some landmark pictures, like அந்த காலத்தில் மொரட்டு காலை, பரீட்சைக்கு நேரமாச்சு, ராஜபார்வைன்னு வந்த மாதிரி. When I write my biodata at some point or book on me, I will definitely say one of my most significant pictures that I've acted is Akanda 2 Tandavam. The Tandavam starts in 2 days. It is not going to stop in 2 days. The Tandavam will go on for 100 days, 25 weeks all over India. I think it is coming in 5 languages, sir. Hindi, Tamil, Telugu, Malayalam and Audha, Kannada, Appa. The Audha language also they said. ஸோ இது வந்து இந்த டம்ரு சவுண்ட் இன்னும் ஒரு 100 நாளைக்கு இந்த இந்தியாவில் சிவசக்தி தான் ஆட போகிறது. அது இந்த படம் மூலமாக யுவர் கிராஃபிக்ஸ் எஃபெக்ட், நீங்கள் டெக்னிக்கலாக என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ ஒரு மாடர்ன் பிக்சரில் அது எல்லாத்தையும் அழகாக கொடுத்துருக்காங்க. ஐ ஸ்பெஷலி தேங்க் த ப்ரொடியூசர்ஸ் ஹூ நெவர் ஸ்பேர்ட் எனிதிங். They just said 10 ரூபாய் செலவிக்கணும்னு, நீங்கள் 10 ரூபாயெல்லாம் முடிக்காதீங்க, 15 ரூபாய் வச்சு செலவிங்க, கெட் தி எஃபெக்ட்னு என்கரேஜ் த டைரக்டர் டு கெட் அ ப்ரொடியூசர் லைக் தட். A special round of applause to the producers also. This is a great event for film history. This is going to be a historical film. அந்த மாதிரி தான் ஒரு படமாக இருக்கும் அதில். அதனால் உங்களுடைய ஆதரவுங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தா போதும், உங்களுக்குள்ள பூந்துரும் இந்த படம். It will make you feel part of this picture. I wish
this unit 14 reels, all success. இன்னைக்கு சென்னையில் வந்து ஸ்பெஷலாக அவர் வந்திருக்கார் ஆல் த வே among his busy schedule. இந்த ஏன்னா அவருக்கு தெரியும் தமிழ் ஆடியன்ஸ்ன்றது இட்ஸ் அ ஸ்பெஷல் ஆடியன்ஸ். நம்ம ஒரு தடவை கை தட்டிக்கிறோம், தப்பே இல்லை. எங்க போய் எது பாராட்டு கேட்டாலும் தமிழ் ஆடியன்ஸோட அந்த அக்செப்டன்ஸ் இருந்ததுன்னா படம் ஹிட்டு தான். இந்த படம் அகண்டா 1 எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ இது 2, ஸோ டபுள் த ஹிட் ஆகுங்கிறது எந்தவித சந்தேகம் இல்லை. அந்த சிவனின் ஆட்சியோடு ஆண்டவர்கள் எல்லா கடவுளோட ஆசையோடு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தந்த போயப்பட்டி காரு, பாலையா காரு அண்ட் 14 ரீல்ஸுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்ன மாதிரி ரோல் கொடுத்தாலும் அப்படியே அசால்ட்டா அப்படியே நேச்சுரலா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு வெர்சடைல் ஆக்டர் விஜய் சந்திரசேகர் மேம், ப்ளீஸ் கம். தேங்க்யூ ஃபார் த லவ்லி இன்ட்ரடக்ஷன்மா. வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். த ஜாம்பவான் உட்கார்ந்துருக்கிற எங்கள் ஜெய் பாலாயாவுக்கு வணக்கம், எங்கள் ப்ரொடியூசருக்கு வணக்கம், எங்கள் இயக்குனர் போயப்பாட்டி சாருக்கு வணக்கம், வைஜிஎம் சார். தேங்க்ஸ் அலாட் ஃபார் சச் அ வண்டர்ஃபுல் ஸ்பீச். முதல்ல உங்களை எங்கள் சென்னைக்கு வருக வருகன்னு வரவேற்கிறோம். ஸோ நைஸ் டு see you all here on this stage. எனக்கு கண்ணு நிறைவாக இருக்குது. என்னென்னா இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பெரிய அந்த ப்ரீ ஈவெண்ட்டில் வந்து என்னால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் நான் கலந்துக்க முடியல. எனக்காகவே இது அமைஞ்ச மாதிரி எனக்கு அந்த பகவானை வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவங்க திடீர்னு ஃபோன் பண்ணி அம்மா ப்ரெஸ் மீட் இருக்குமானோடனே ஐ வாஸ் ஓவர்வெல்ம்ட். ஷூட் இருந்தது இன்னைக்கு, இருந்தாலும் நான் 11க்கு அப்புறம் நான் ஃப்ரீ பண்ணிக்கிறேங்கன்னு சொல்லிட்டு நான் இதில் அந்த ஹார்பர் கிட்ட நடந்துகிட்டு இருக்கு, அங்கேருந்து நான் வந்திருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் சார். அகண்டா 1ல நான் எப்படி வந்தேன்னே எனக்கு தெரியாது. பிகாஸ் தமிழ்நாட்டில் நான் கொஞ்சம் பேர் வாங்கி இங்கே தெரிஞ்ச முகமாக இருக்கிறேன். தெலுங்கில் வந்து என்னை அவ்வளவா தெரியாது. இருந்தாலும் அப்படி ஒரு கடல் மாதிரி இருக்கிற அந்த ஒரு ஆர்டிஸ்ட் கூட்டத்தில் என்னை தேர்ந்தெடுத்து இவர் வந்து உடனே வர சொல்லி முதல் தேங்க்ஸ் வந்து சலபதி ராவ் காருன்னு சொல்லிட்டு என்னோட மேனேஜர் தெலுங்குல. அவர் ஃபோன் பண்ணிட்டாமா டைரக்டர் சார் பார்க்கணுங்கிறாங்க, நாளைக்கே வர முடியுமான்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, கண்டிப்பாக வரேங்கன்னு போனேன். அங்கே போனப்போ சொல்கிறாரு, நான் ஆரோகணம் படம் எப்போ பார்த்தம்மா அப்போவே நினச்சேன் யுவர் ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே நந்தி அவார்டை என் கையில் தூக்கி கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ ஸோ மச் சார், சீனு சார், ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கெஸ்டர் யூ கேவ் மீ. அண்ட் அகண்டா 1ல எனக்கு வந்து எனக்கு ஒரு என்ன சொல்றது, அந்த சிவனோட இதை வந்து ஒவ்வொருத்தரும் ஃபீல் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் படம் பார்த்தப்போ அந்த சிவனோட அருள் வந்து எனக்குள்ளேயே வந்த மாதிரி, அது சார் சொன்ன மாதிரி சம் கைண்ட் ஆஃப் வைப்ரேஷன் எனக்கு இருந்தது. எனக்கு தெய்வ பக்தி இருந்தா கூட நான் அவ்வளோ ஈடுபாடோட இருக்க மாட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து எனக்கு டூ மச் ஆஃப் இது வந்துக்கிட்டே இருந்தது எனக்கு. ஐ ஹாவ் டு தேங்க் ஃபார் தட். அண்ட் அகண்டா 2 வேற லெவல். அது என்ன எப்படி எலிவேட் பண்ணியிருக்காருன்னா, நான் பண்ணினது ஒரு 2-3 சீனா இருந்தா கூட அப்படி படம் போட இருக்கிற மாதிரியான ஒரு என்ன சொல்றது சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. அண்ட் பாலையா சார், ஐ எம் ஸோ பிளெஸ்ட், ஐ எம் ஸோ பிளெஸ்ட். எங்கள் பாட்டி எல்லாம் என்னை தூங்க வைக்கும்போது ராமாயணம் மகாபாரதம் சொல்லும்போது அப்பாவோட ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டுட்டு ராமர்லாம் இப்படி தான் இருப்பாங்க, கிருஷ்ணர்லாம் இப்படி தான் இருப்பாங்கன்னு காட்டினாங்க. இப்போ நான் சிவன் இப்படி இருப்பாருன்னு சொல்லிட்டு என்னோட பேர குழந்தைங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஸ்டேச்சர் அவரோட இது. நான் பார்க்கும்போதே நான் வந்து அப்படியே வாய் திறந்து பார்ப்பேன். அவரோட சிம்பிளிசிட்டி, அவரோட டெடிகேஷன் வந்துங்க, ஐ திங்க் every one of us must learn from him the patience he had. அகண்டா 1 பண்ணும்போது வெட்ட வெயில செப்பல் இல்லாம அந்த உடம்புல அந்த விபூதி எல்லாம் பூசிக்கிட்டு நடிச்சதெல்லாம் பார்க்கும்போது நாங்கெல்லாம் வந்து அப்படியே வந்து அவ்வளோ போஸ் நம்ம பண்ணுவோம். அதாவது டயர்டாக இருக்குது, கால் வலிக்குது அப்படி இப்படின்ட்டு. பட் அது ஒன்றுமே இல்லாமல் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் வந்து நம்ம முன்னாடி நிற்கும் போது நாங்கள் எல்லாம் வந்து அப்படி நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டோம் சார். தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசர் சாருக்கு வந்து நாங்கள் நன்றி சொல்லணும். த வே ஹி டுக் கேர் ஆஃப் அஸ் இந்த இது. அண்ட் தமன் சாரோட மியூசிக் வந்து தெலுங்குல சொல்லணும், செவுலு தத்தரிலி போத்தைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடி மின்னல் கடலை நம்ம காதுக்குள்ளே அப்படி டைரக்டாக வந்த மாதிரியே இருக்கும். அப்படி ஒரு மியூசிக் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர். டைரக்டர் சார், உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். எப்போ தமிழ் படம் தெலுங்கு சூப்பர் ஸ்டார் பாலையா சாரையும் எங்க தமிழ்நாட்டு சூப்பர் ஸ்டார் எங்க ரஜினி சாரையும், எங்க அண்ணன் ரஜினி சாரையும் வச்சு நீங்க எப்போ டைரக்ட் பண்ணுவீங்க? அதுக்கு நீங்க கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். டெஃபினெட்லிமா.
శివుడు ఆజ్ఞ లేదే చీమైనా ఏమైనా కుట్టదు. ఓకే, సేమ్ అలాగే ఆ ఆజ్ఞ వస్తే అంతకన్నా అదృష్టం ఇంకేముంటుందమ్మా. கண்டிப்பா நீங்க பண்ணணும், பண்ணுவீங்க, பண்ணி ஆகணும். தப்பకుండా. ஏன்னா இந்த படத்துல வந்து கமர்ஷியலான ஒரு விஷயம்க்கு தாண்டி அதுல ஒரு இமோஷன் அண்ட் ஒரு டிவினிட்டி, ஒரு தெய்வீகத்தை கொண்டு வர முடியும்னா அதை டெஃபினட்டா எங்க போயப்பாட்டி சீனு சாரால தான் முடியும் அப்படிங்கறது நான் இங்க அடிச்சு சொல்லுவேன். டெஃபினட்டா வழக்கம் போல இந்த படத்தை வந்து கண்டிப்பா மக்களுக்கு சேர்க்க வேண்டியது ப்ரெஸ்ஸோட முக்கியமான பொறுப்பு. டெஃபினட்டாக அது உங்களால் தான் முடியும். ஒவ்வொரு படத்துக்கும் நான் இதை வந்து நான் கேட்டுப்பேன். தயவு செய்து இந்த படத்தை வந்து மக்களுக்கு சேர்க்கணும். நீங்கள் அவ்வளோ விஷுவல் ட்ரீட் ராம்பிரசாத் சார் கொடுத்த விஷுவல் ட்ரீட்ஸாக இருக்கட்டும், ஆர்ட் டைரக்டர் பிரகாஷ் சாரோட கைவண்ணமாக இருக்கட்டும், அது வந்து நம்ம வந்து பிரமிச்சு போகிற மாதிரி அந்த அளவுக்கு இருக்கும் அந்த படம். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் பார்க்கணும். வைஜி சார், நான் ஐ ரிமெம்பர் ஐ டோல்ட் யூ, அக்கண்டா படம் பார்த்தீங்களா சார், பாருங்க சார்ன்னு சொன்ன உடனே அம்மா அந்த டைரக்டர் சாரோட நம்பர் கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த சாரோட நம்பர் கேட்டு வாங்கி ரொம்ப நேரம் பேசினாரு அப்படின்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க என்கிட்ட. ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் லிசனிங் டு மீ அண்ட் வாட்சிங் த ஃபில்ம். அண்ட் எஸ் யூ பார்ட் ஆஃப் இட். அண்ட் சொன்ன மாதிரி அக்கண்டா பார்ட் 3 வந்து டெஃபினட்டா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அண்ட் தமிழ் சூப்பர் ஸ்டாரை நீங்க பண்ணவும் நான் எதிர்பார்க்குறேன். கண்டிப்பா பண்ணணும், பண்ணுவீங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்சுங்க. தேங்க்யூ விஜி மேம், தேங்க்யூ ஸோ மச். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணும்போது கேட்கும் போதே இட்ஸ் லைக் வாவ், சீரியஸ்லி சார். ஏன்னா அந்த அளவுக்கு இம்பாசிபிளான விஷயத்த ஹீஸ் மேக்கிங் இட் பாசிபிள். அவ்வளோ ஈஸியாக பண்ணியிருக்காரு. ஆனால் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு அப்படி இருக்கா, நான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நம்மளுக்கு தெரியும். சூப்பர். அண்ட் இன்னும் ஹேவ் டு தேங்க்யூ சார். பாவம் 9 o'clock மார்னிங் ஃப்ளைட்டுக்கு அவர் ஏர்போர்ட்டுக்கு போனாரு. அங்கேருந்து டிலே ஆகி இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி இப்போ டைரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்திருக்காரு. சாப்பிடக்கூட இல்லை. தேங்க்யூ சார், வி லவ் யூ சார். தேங்க்யூ ஸோ மச். We love that energy. Thank you so much. And இப்ப அடுத்தபடியா we would like to call the co-producer Koti sir, who is like energetic and sweet. Please come sir, please. வணக்கம் தமிழ்நாடு, எல்லாருக்கும் வணக்கம். Thanks to each and every media person who came here and waited here. It's a pure proper pan-India, it's a pure and proper pan-India movie, Akhanda Taandavam. Please watch and support us. Thanks to each and everyone. Thanks to Mahendran sir. Thanks to Vijay madam. Thanks to our director Boyapati sir. And one and only our hero, Sri Balakrishna sir. Thank you so much. Ellarukku vanakkam, nandri. எனக்கு சட்டுன்னு உட்கார தெரியாது, அதனால் மறுபடியும் பேசிடுறேன். ஒரே ஒரு விஷயம் மனசில் ரொம்ப நான் நேர்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சிவனை பார்த்துருக்கோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திருவிளையாடலில் சிவனில் பார்த்துருக்கோம். அந்த சிவன் இன்னைக்கு இதை பார்க்க முடியலையேங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது. அவர் இருந்திருந்தா சிவாஜி சாரோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஆஃப்டர் தட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் சிவன், நான் இன்னைக்கு என் மனசுல அந்த ஒரு ஃபீலிங் வந்தது இந்த சிவனை பார்த்தப்பறம் தான். ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. தட்ஸ் ஆல். தேங்க்யூ. சினிமாவில் சில டைரக்டர்ஸ் வந்து கதையை மாசாக சொல்லுவாங்க. அண்ட் சில டைரக்டர்ஸ் அதையே வந்து ஒரு விஷுவல் செலிப்ரேஷனாக எடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான் இவர். ஏன்னா இவரோட எல்லா படங்களும் சரி அண்ட் இவரோட காம்பினேஷன் வித் பாலையா காரும் சரி, எவ்ரி திங் இஸ் அ பிளாக் பஸ்டர். அதாவது ரைட் ஃப்ரம் சிம்ஹா டு லெஜெண்ட் டு அகாண்டா, எவ்ரி திங் இஸ் அ பிளாக் பஸ்டர். அண்ட் இன்னைக்கு ஹி ஸ்டெப்ஸ் ஃபார்வர்ட் டு ரீரைட் ஹிஸ்ட்ரி ஒன்ஸ் அகேன் வித் அகாண்டா 2. இன்னும் பிகரா, லவுடரா, டீப்பரா அப்படின்னு தான் சொல்லணும். வெரி டிலைட்டட் டு வெல்கம் டைரக்டர் போயப்பட்டி ஸ்ரீனிவாச Garu on stage to share few words. Please come sir. எல்லாருக்கும் வணக்கம். ఎస్పెషల్లీ నేను ఫస్ట్ ఆఫ్ సారీ చెప్తున్నాను బికాస్ ఆఫ్ ఐ డోంట్ నో ఫ్లూయెంట్ ఆఫ్ తమిళ్. సో దట్స్ వై నేను తెలుగులోనే స్లోగా మాట్లాడుతాను. ప్లీజ్ డోంట్ மிஸ்அண்டர்ஸ்டாண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தமிழ், பட் தெலுங்கு பேசுகிறதுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். ப்ளீஸ். ஓகே சார். எனக்கு 3 ஃபில்ம்ஸ் ஆக்சுவலி
మన కెమెరామెన్ 3 ఫిల్మ్స్ విల్సన్ సార్ పంటారు, భద్ర, తులసి, హాఫ్ ఫిల్మ్ సింహ ఎక్సెట్రా ఎక్సెట్రా, అండ్ బాలమురుగన్ సార్. బట్ వారు తెలుగు నేర్చుకొని నాతో మాట్లాడారు. సో దట్స్ వై నాకు కొంచెం తమిళ్ కష్టమైంది, ఏమీ అనుకోవద్దు సార్. మెయిన్ ఈరోజు తమిళ్ పీపుల్ దగ్గరికి వచ్చి మేము ఈరోజు ఇక్కడికి నిలబడటానికి మెయిన్ కాజ్ అఖండ 1 చేశాము. ఇట్స్ ఏ నాట్ ఏ రీజనల్ ఫిల్మ్, ఇట్స్ ఏ ఇండియన్ ఫిల్మ్. అలాగే సేమ్ అఖండ 2 తాండవం, ఇట్స్ ఏ సోల్ ఆఫ్ ఇండియా, ఇట్స్ నాట్ ఏ ఫిల్మ్. ఇది భారతదేశ ఆత్మ. సో ఇది మీరు ఎంకరేజ్ చేస్తే, ఎందుకంటే మీరు మా బ్రదర్స్ లాంటి వారు, తెలుగువారు తమిళవారు వేరు కారు, ఎల్లారు ఒకే ఇదిదా. ఓకే, ఈరోజు మనం ఇండియా వైడ్ భారతదేశం మొత్తం మీద ఒక సౌత్ ఇండియన్ ఫిల్మ్స్కి ఒక మంచి పేరు తీసుకొచ్చిన వారు మనం. సో అందుకని ఇక్కడ మన టెక్నీషియన్స్, మన ఆర్టిస్ట్స్ అందరము కలిసిపోయే ఉంటాం. తెలుగు, తమిళ్, కన్నడ ఎక్సెట్రా అందరూ కలిసిపోయే ఉంటాము. సో అందరూ ఒకే వింగ్. కాబట్టి ఈరోజు అఖండ తాండవం మీ ముందుకు వస్తుంది. డెఫినెట్లీ అందరూ చాలా హ్యాపీ ఫీల్ అవుతారు. ఇట్స్ ఏ పాన్ ఇండియా ఫిల్మ్, ఇలా కాదు, ఇట్స్ ఏ భారతదేశ ఆత్మ, ఇండియన్ సోల్. మీరు చూసి ఎంకరేజ్ చేస్తారని చెప్పి మనస్ఫూర్తిగా కోరుకుంటున్నాను. అలాగే అమ్మ విజయ్ గారు, థ్యాంక్ యూ వెరీ మచ్ అమ్మ. అలాగే సార్ వైజన్ సార్, థ్యాంక్ యూ వెరీ మచ్ సార్. ఈ సినిమా డెఫినెట్లీ మీరు రిలీజ్ అయిన తర్వాత మీరే చెప్తారు సార్, ఇది అసలు ఒక మంచి కొత్త ప్రపంచంలోకి తీసుకెళ్తుంది. బట్ కమర్షియల్గా తీసుకెళ్తుంది. మీ ముందుకి గాడ్ శివన్ని వచ్చి మీకు ఒక మంచి మెసేజ్ ఇచ్చినట్టు ఉంటుంది. ఈ మెసేజ్ దేశం, ధర్మం, దైవం, వేదం, దిస్ ఈజ్ ద ప్లాట్ఫామ్, బట్ ఇట్స్ ఏ కమర్షియల్ ప్లాట్ఫామ్. ఓకే, థ్యాంక్ యూ బ్రదర్, థ్యాంక్ యూ వెరీ మచ్. అందరికీ, తమిళనాడుకి, తమిళ పీపుల్ అందరికీ కూడా, మా బ్రదర్స్ లాంటి అందరికీ కూడా థ్యాంక్ యూ వెరీ మచ్. థ్యాంక్ యూ. Thank you so much, sir. That smile, sir. Keep smiling. All right. இப்போ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறதா இங்க வர போறாரு. அதாவது சினிமாவோட டெடிகேஷன், டிசிப்ளின், லெகசி அப்படின்னாலே இந்த ஒரு பேர் தான் நம்ம மைண்டுக்கு எப்பவுமே வரும். ஆன் ஸ்கிரீன் மாசும் ஆஃப் ஸ்கிரீன் ஹியூமனிட்டியும் பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ற ஒரு லீடர் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது காட் ஆஃப் மாசஸ். நான் சும்மாவாங்க, ஏன்னா அவருடைய டைலாக் டெலிவரியா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், டான்ஸ் மூவ்ஸா இருக்கட்டும், ஸ்கிரீன் பிரசன்ஸா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல் அப்படின்னு தான் சொல்லணும். எவ்வளவு வருஷம் ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவரோட சிம்மாசனத்துல அவர் தான் ராஜாவா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எத்தனை பேர் எதிர்க்க வந்தாலும் மாறினாலும் இவர் மாறவே மாட்டாரு. இந்தியன் சினிமால மாஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தை வந்து வெறும் சவுண்ட் இல்ல, இட்ஸ் அ ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த ஹார்ட் பீட்டுக்கு ஒரு பேர் இருக்கு. எஸ், ப்ளீஸ் ஜாயின் மீ இன் வெல்கமிங் த அன்ஸ்டாப்பபிள், அன்ஷேக்கபிள் icon who inspires generations, Padma Shri Nandamuri Balakrishna garu, Padma Bhushan. Okay, welcome sir. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. நீங்களும் நாங்கள் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. இந்த சொந்த வீட்டுக்கு வந்த மாதிரி இருக்கு. எதுக்கு என்ன, பிறந்த நேரத்தை இங்கே தான், சென்னை தானே நான் பிறந்தது. சரி, முன்னாடி சிவனாகினி இல்லாமல் எறும்பு கூட கிடைக்காது. ஸோ இந்த தாண்டவம், அகண்ட தாண்டவம் படம் இந்த ப்ரீ ரிலீஸ் இங்கே வந்திருக்கு. ரொம்ப பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே. அப்பா வைஜி மகேந்திர சாருக்கு, அப்போ விஜய் அம்மாக்கு, எல்லாருக்கும். சரி, நம்ம இப்போ டைரக்டர் போய் பாட்டி செய்யணும். அப்போ அப்புறமா எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் கோட்டி, இங்கே வந்த நீங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆனால்
இந்த உயிருக்கு மேன தமிழ் நம்பல்களே, அப்புறமா சினிமா ரசிகர்களே, எல்லாருக்குமே வணக்கம். மദ്രാஸ் வந்து இந்த ஜன்மபூமி, தெலங்கானா வந்து என்ன கர்மபூமி, அப்போ ஆந்திரா வந்து என்ன ஆத்மபூமி. ஸோ நான் பிறந்து கலந்தது இங்கே தான். எங்கள் அப்பா என்டிஆர் அவர்களுடைய சினிமா வாழ்த்து எல்லாம் இங்கே தான் நடந்தது, வளர்ந்தது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். மக்கள் திலகம் எம்ஜிஆர், அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோட எங்க அப்பாவுடன் நேசம், பாசம், நட்பு மறக்க முடியாது. அவர் தெலுங்கு நாட்டின் நிலவப்பு நேசிருப்பார்களோ, தமிழ்நாட்டின் அவ்வளவு நேசிருப்பார்கள். அதனால் தான் தெலுங்கு கங்கா மூலமா இந்த மദ്രാஸ் நகரத்துக்கு தண்ணீர் வரதுக்கு மூல காரணமாகி அப்பா என்டிஆர் இந்த தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய அனுபவ பாசம் காட்டினார். ஸோ எங்கள் அப்பா எனக்கு குரு, தெய்வம் எல்லாமே. இப்போ இந்த படம் அக்கண்ட தாண்டவம் முதல் பாட் பண்ணப்போ, அதப்போ கோவிட் சமயத்தில் அது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் அப்போது எல்லாருக்கும் அந்த பயந்தா வெளியே ஆள் வருமா படம் பார்க்கறதுக்கு இல்லாமல் அந்த மாதிரி இருந்தப்போ, சரி என்ன பண்ணலாம் அது நாங்கள் டைரக்டர், ப்ரொடியூசர் எல்லாம் எல்லாம் யோசனை டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணலாம். அவருக்கு வேணும், இந்த மாதிரி படம் வேணும், ஒரு மெடிக்கேஷன் வேணும் அவருக்கு. வெளியே வந்த படம் இந்த மாதிரி படம், அது ஃபர்ஸ்ட் பார்ட் பற்றி பேசுகிறேன். 2021 ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த படம். அப்போது படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபிலிம் அப்போ கோவிட் டைமில் ரிலீஸ் ஆயிடுச்சு படம். பெரிய சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு சூப்பர் ஹிட். அப்புறமா மிச்சம் படம் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் தைரியம் வந்தாச்சு. நந்தா இருந்த படம் எல்லாரும் வந்து பார்க்குறாரு ಅನ್ನೋದು ஒரு தைரியம் வந்துட்டு எல்லாருமே ரிலீஸ் பண்ணிட்டார் அவர் படம். அப்புறமா நம்ம காம்பினேஷன் பற்றி சொன்னோம். அப்போ நாங்களும் போய்பாட்டி சீனு காம்பினேஷனு. இது 4வது படம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்மா, செகண்ட் லெஜெண்ட், தேர்டு அகண்டா பார்ட் 1, இப்போ இது அகண்டா பார்ட் 2. எல்லாருமே சூப்பர் ஹிட்ஸ். நம்ம கதை பேசிட்டப்போ ஜாஸ்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். அவருக்கு நமக்கு ஒரே ஒரு இது இருக்கு, வேவ் லென்த். ஸோ ஜஸ்ட் 1 டேல எல்லாம் முடிஞ்சும், கதை ஓகே ஆகும். அப்புறமா நெக்ஸ்ட்டு லுக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஷூட்டிங்கு. இந்த படம் வந்து 130 டேஸில் முடிஞ்சிச்சு இந்த படம். எத்தனை லொக்கேஷனுக்கு போயாச்சு, ஜார்ஜியா, அப்புறம் இந்த மத்திய பிரதேஷ் அங்கேயும் ஷூட் பண்ணாச்சு. திருப்பி ஆந்திரா இன்டீரியர் ஃபாரஸ்டில் ஷூட் பண்ணாச்சு. 130 டேஸில் இந்த படம் முடிஞ்சிச்சு. ஸோ ஏதோ தெய்வ சக்தி இல்லாமல் இதெல்லாம் நடிக்காது. அப்படியே இந்த படம் வந்து அக்கண்ட தாண்டவம் இது ஒரு சீக்வல் இல்லை. ஆஸ் அவர் டைரக்டர் said, சொல்ல மாதிரி இந்த ஒரு சீக்வல் இல்லை, இது ஒரு நம்ம இந்து சனாதன தர்மத்தை, இந்த படம் நம்ம கலாச்சாரத்தை இந்த உலகத்தில் அறிவிக்கப்படும் ஒரு யாகம் இந்த அக்கண்ட தாண்டவம்.
நம்ம சக்தியை தூண்டும் ஒரு தாண்டவம். ஸோ இந்த படம் வெற்றி இந்த டீமுக்கு மட்டுமே இல்லை, நம்ம ஜாதி நம்ம தர்மத்துக்கும் வெற்றி. ஸோ எல்லாரும் பார்க்கணும் இந்த படம். முக்கியமாக இந்த படంలో సనాతన ధర్మం అన్న என்ன அது பெரிய ஆளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு தெரியணும். படம் ஃபிலிம் the media is such a strong media that நம்ம சொல்றதுக்கு அவரை டைஜஸ்ட் பண்ணதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் சினிமா. அதுக்கு நான் ரொம்ப பிஸியாக இருக்க ஆள். அவர் டெய்லி எவ்ரிடே கன்சூமர் ப்ராடக்ட் மாதிரி எல்லா டைமிங்கில் அவரை வேலை பண்ணிட்டு அது ஒரு ரொட்டீன் லைஃப்ல இருந்து அவர் இந்த மாதிரி படம் பார்த்தா அவருக்கு ஒரு மனசு நிம்மதியாகும். அப்படியே நம்ம சனாதன ஹைந்தவ தர்மம் பற்றி ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு தெரியும் இந்த படம் பார்த்தா. సనాతన ధర్మం అన్న సనాతన ధర్మం இந்த படంలో సనాతన ధర్మం యొక్క சக்தி அப்படியே சனாதன் தர்மம் யோட பராக்கிரமம் அது காமிச்சாச்சு இந்த படంలో. సనాతన ధర్మం சக்தி அவர பராக்கிரமம். நான் சனாதன தர்மம் என்ன சத்தியம்காக போராடணும், அப்படியே தர்மம் நம்ம அதை தாரில் நம்ம போகணும். அப்படியே அநியாயம் முந்து நம்ம எப்போவுமே அது நம்ம அதுக்கு ரிட்டார்ட் ஆகணும், அதுக்கு பதில் சொல்லணும். இதுதான் நம்ம சனாதன హైందవ ధర్మం. இது హైందవ సనాతన ధర్మం எந்த மாதிரி இந்த படంలో இந்த கேரக்டர் த்ரூவா எப்படி அது காமிச்சாச்சோ நீங்கள் பார்க்கணும் நாளைக்கு. அப்படியே இது ஒரு என்சைக்ளோபீடியா இந்த படம், எல்லோரும் பார்க்கணும். நான் ரொம்ப படம் பண்ணாச்சு. அது அப்பா தான் எனக்கு தெய்வம், அப்பா இல்லை அவர் எனக்கு குரு தெய்வம் எல்லாமே அவர் தான். ஸோ அவரை டிஃப்ரெண்ட் படம் பண்ணிட்டாரு. மைத்தலாஜிக்கல்ஸு, ஃபோக்லர்ஸு, அப்படியே சோஷியல்ஸு, அப்படியே சோஷியோ ஃபேண்டசிஸு எல்லாமே பண்ணிட்டார் அவர். ஸோ இன்னும் நாம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அந்த மாதிரியே படம் எல்லாம் பண்ணிட்டே இப்போது 50 years ஆயிடுச்சு நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து. அண்டே 50 years உலகத்தில் யாருமே இல்லை. அது நம்ம பற்றி நாம் சொல்ல இல்லை, ஆனால் அந்த கடவுள் அந்த அப்பா அம்மாவோட ஆசீர்வாதம் நான் 50 years ஹீரோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்னும் இப்போ இந்த மாதிரி நல்ல நல்ல படம் பண்ணிட்டு நல்லா ஏன்னா எல்லா படமும் நல்லா சந்தேஷம் ஏதோ இருக்கணும். இப்போ 4 ஹிட்டு கண்டினியூஸாக. ஃபஸ்ட்டு அகண்டா, அதுக்கப்புறமா வீரசிம்மாரெட்டி, அதுக்கப்புறமா நேலகொண்ட பகவந்த் கேசரி, அப்புறமா டாக்கு மகாராஜ், இப்போ திருப்பி வரப்போகுது அகண்ட தாண்டவம். இது கண்டிப்பாக எதுக்குன்னா இந்த மாதிரி படம்காக வெயிட் பண்ணுறார். எல்லா ரொட்டீன் படம் இல்லாமல் ஒரு நல்ல எஜுகேட்டிவ் படம் இந்த மாதிரி வந்தால் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு நல்லா இருக்கும். அவருக்கு சொல்லுறதுக்கு பதில் படம் பார்த்தா அவருக்கு சீக்கிரமாக அந்த மைண்டில் ஏறிடும். அந்த நீதி என்ன சந்தேசம் நம்ம சொல்ல நினைச்சியும். ஸோ கண்டிப்பாக எல்லா டீம் எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு பண்ணிட்டார் இந்த படம். எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறமா இந்த படம் December 5th ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே பார்க்கணும், பாருங்கள். இங்கே நீங்கள் ட்ரைலர் ட்ரீலர் கிளிம்சஸ் பார்த்தாச்சு. படம் நாளைக்கு நீங்கள் தான் பிரச்சார கருத்தை எல்லாருமே யாரும் இப்போ இது பார்த்தாச்சோ யார் இங்கே ப்ரெஸ்ஸால் எல்லாருமே இங்கே வந்துட்டாருது.
எல்லாருமே நீங்கள் இந்த படம் பற்றி இந்த நாங்களெல்லாம் என்ன சொல்லியாச்சோ இந்த டைஸ் மேலே அவரெல்லாம் அதெல்லாமே அவருக்கு நல்லா அவருக்கு ஏறி மாதிரி நீங்கள் இந்த படமுக்காக நீங்களும் உங்களோட டியூட்டி நீங்களை கண்டிப்பாக பண்ணணும்னு ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு நான் செலவு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அவ்வளோ அழகாக பேசியிருக்கீங்க. கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபேமிலியோட போய் படத்தை தியேட்டர்ல பார்ப்போம். December 5th இருந்து ஆல் லாங்குவேஜஸ்ல வருது. ஸோ கண்டிப்பா நம்மளோட சப்போர்ட் அண்ட் லவ் அவங்களுக்கு கொடுக்கணும். அண்ட் பிக் 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள் on your 50 years sir. Congratulations for the successful and powerful 50 years and more to go sir. ஏன்னா நீங்களாம் தான் எங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ அகாண்டா 2 தாண்டவம் இன்னும் பிகரா, பெட்டரா, பிரம்மாண்டமா, பவர்ஃபுல்லா வரப்போகுது. So we all are looking forward. Thank you so much team and thank you sir for joining us today and we would like to have a team photograph.